ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 3. போன எபிசோடில் ஹீரோயினுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்க அதை எல்லோரும் தப்பாக பேச ஹீரோயின் அந்த வேலையை விட்டே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணி சண்டை போட்டு அந்த சண்டையில் ஹீரோயின் என்னென்னா டோகனுக்கு கால் பண்ணி நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அதோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோவுக்கு மறுநாள் போல் அந்த எல்ஜே குரூப் கம்பெனியில் எம்ப்ளாயி அவார்டு கொடுக்காங்க. அது ஹீரோ 3ஆம் டைம் வாங்குறாங்க போல். ஸோ ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோயின் அடித்த அடியில் மூங்கில் கொஞ்சம் அடிபட்டிருக்கும் போல். அதை என்னன்னு கேட்குறப்போ நான் இப்படி தான் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு அடிபட்டுருன்னு ஹீரோ சொல்லவும் அப்படியே ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் வருது. ஆக்ட்ரஸ் மட்டும் ஸ்க்ரீன் முன்னாடி நடிக்கிறது கிடையாது, நார்மல் பீப்புளும் நடிக்க தான் செய்வாங்க. அவங்க ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணவும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ என்னென்னா லிஃப்ட்டில் தனியாக இருக்கிறப்போ ஹீரோயின் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் டோகனன்னு சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு ஹீரோ அப்படி குழம்பி போய் நிற்கும். அப்படி இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு வேளைக்கு அந்த மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அது சரி செய்கிற இடமா இது கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வந்திருக்கிற இடம் எந்த இடம்னா ஜோசியம் பார்ப்பாங்க அந்த இடத்துக்கு. ஸோ ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருக்காங்க போல். இன்றைக்கி வந்ததுமே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டோகன்ட்ட வந்து தெரியாதனமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்னு ஃபீல் பண்ணுதாங்க. அதை ஏதாவது மாற்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு அவங்களும் இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. இப்போ என்ன டோக் ஜர்னிம்னு அந்த புக் யூஸ் பண்ணுவோம் எல்லாம் சரியாகவும் சொல்லுறதுக்கு இதே தான் போன வருஷமும் சொன்னீங்க. நான் லாஸ்ட் இயர் நல்லா அவார்டு வாங்கிடுவேன், நல்லா பெரிய இடத்துக்கு போயிடுவேன், எதுவுமே நடக்கலை. இனி ஒரு தடவை இதேமாதிரி ஏதாவது போய் சொன்னீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களோட சேனலில் போய் எந்த வியூஸ் எந்த வீடியோவில் போயிருக்கோ அதில் போய் நான் கமெண்ட் போடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாவுன்னே அவங்க சரி இந்த ஒரு டைம் செய்வேன் எல்லாம் கரெக்டாகிருன்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குது, அந்த பூவை சுற்றி முள் இருக்குது. ஆனால் பட்டர்ஃப்ளை வர டைம் பார்த்து தேனி என்னென்னா தேன் அவ்வளோத்தையும் உறிஞ்சிருது அப்படின்னு சொல்லவும் அதே தான் என் சுச்சுவேஷனும் இருக்குது. என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இங்கே குழம்பி போய் நிற்கும். அப்படியே இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. கரெக்டாக டோக்கன் ஸ்டெப்பில் நடந்து வந்துருக்கேன். ஹீரோ என்னென்னா பப்பரப்பேன்னு காலை வச்சுட்டு படுத்து கிடக்காங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமாக படுத்து கிடக்கையும் எனக்கு இப்போவுமே முடிவை சொல்லு நாளா இல்லைன்னா அந்த ஹீரோயினா எதுக்கு ஹீரோயினை சூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கோவத்தில் எங்கள் ஹீரோ பேசவும் அது மட்டும் இல்லை அன்றைக்கி தாத்தா ஈவெண்ட் அப்போ நீ என்கிட்ட சொன்னி உன்கிட்ட ஒன்று மறைச்சி வச்சிருக்கனே அது என்னது, அது ஹீரோயினுக்கு தெரியும் தானே, அதனால தானே ஹீரோயினையும் மேரேஜ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் டோகன் வேணும்னே இந்த கான்வென்சேஷன் இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். அப்படியே இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இன்னும் ட்ராமா விட்டு போனது இன்னும் ஃபேமிலிகிட்ட சொல்லலை. ஸோ ஹீரோயின் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரையும் இல்லையாவது செலிப்ரேட் பண்ணதுக்கு கேக்கோடு நிற்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆசையிலையும் இருக்காங்க ஹீரோயினுக்கு ட்ராமா கிடச்சதுன்னு சொல்லிட்டு. இதை நினச்சி ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே தனியாக வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி நடித்த ட்ராமாவிலேருந்து அந்த சேட் குரூப்பில் இருந்து லெஃப்ட் ஆகுறாங்க. அதை நினச்சி ஃபீலும் பண்ணுதாங்க. கரெக்டாக அவங்க அம்மா அந்த டைம் வந்துடுறாங்க. என்ன தனியாக அழுதுட்டுருக்குங்கவும் நான் அழலாம் செய்யலை, கோல்டாக இருக்குல்ல வெளியே நல்லா குளிராக இருக்குது அப்படி நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்கன்னு சொல்லவும் அவங்க அம்மா என்னன்னா எமர்ஜென்சிக்குன்னு வச்சுருந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொண்டு போய் ஹீரோயின்கிட்ட கொடுக்காங்க, உன்னோட யூஸ்க்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும்போது இப்படிலாம் இருக்காத, ஸோ உன்னால் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்குன்னு முடிஞ்சுன்னா அதை விட்டு குவைட் பண்ணிடு, அப்படி இல்லைன்னா வேறு பாதையில் போக பாரு. அது ரொம்ப கஷ்டம் தான், ஆனால் அந்த பாதையில் போனவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோமான கஷ்டம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி அட்வைஸாக பண்ணுதாங்க ஹீரோயினுக்கும். ஹீரோயின் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னென்னா டோகனை விட்டாப்பாடு இல்லை. இப்போ என்ன கேட்காங்கன்னா ஏதாவது குழந்தைக்கு தான் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்னடா பேசுகிறேன், நான் பயந்தே போயிட்டேன், வேறு குழந்தை எதுவும் இருக்கிறனால தான் மேரேஜ் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டியோன்னு சொல்லிட்டு. வேறு என்ன என்கிட்ட பொய் சொல்ல ட்ரை பண்ணாத, நான் யாரையுமே நம்ப முடியாது, உன்னை மட்டும் தான் சொல்ல முடியும், ஸோ என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு ட்ரை பண்ணாத, என்ன மறைச்சிட்ருக்கேன்னு சொல்லி கேட்காங்க. கரெக்டாக இந்த டைமில் டோகனுக்கு ஹீரோயின்ட்டு கால் வருது, தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு. டோகனும் கிளம்புறான். ஆனால் ஹீரோக்கு தெரிஞ்சிருது ஹீரோயின் கால் பண்ணதுனால போகிறான்னு சொல்லிட்டு போகிற வழிபாதையில் மறைச்சிக்கிட்டு போ என்ன மீறி இங்கேருந்து போ, நான் முக்கியமாக இல்லைன்னா அந்த பொண்ணு முக்கியமாக டிசைட் பண்ணிவிட்டு போ, உனக்கு நான் தான் சொன்னோம் அவள் உனக்கு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் கோவத்தில் பேசவும் நீ ஏன் ஹீரோயின் இந்த அளவுக்கு இருக்கிறேன், அவள் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு தான் கிடையாது, நீனும் என் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படி மிதித்து அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இதை கட் பண்ணி அப்படி இங்கே கஃபேயில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டோகனை பற்றி ஆர்டிக்கலும் ரீட் பண்ணாங்க. இப்படி நியூயார்க்லேருந்து வந்திருக்காங்க. எல்ஜே குரூப் கம்பெனி அடுத்ததான் இவங்க தான் டேக் ஓவர் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட் வருது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு டோகனும் இதே மாதிரி நியூயார்க்லேருந்து வந்த பையன் தான், ஒருவேளை அந்த பையன் தான் இந்த பையனாக இருக்குமோன்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் டோகனை கூட்டிகிட்டு வரா. ஸோ உங்களுக்கு தெரியுது அவன் தான் இவன் சொல்லிட்டு 2 பேர் தனியாக வந்து இப்போ காஃபி குடிச்சிட்டே டிஸ்கஸ் பண்ணாங்க. ஹீரோயின் அந்த ஃபார்ச்சூன் ட்ரெய்லரை போய் மீட் பண்ணி பேசினதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அதெல்லாம் போய் மீட் பண்ணுற, அவங்க அதெல்லாம் உண்மையாக இருக்காது பொய்யா இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயின் சரி எதுனாலும் இருக்கட்டும், இன்னிலேருந்து நீ நானும் ஒன்று தான், ஸோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கையை கொடுக்காங்க. நல்லா யோசித்து பார்த்துட்டியா, அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது, நான் நல்லாவே யோசித்து பார்த்துட்டேன், இனிமேல் எதுவுமே யோசித்துக்கிறதுக்கு இல்லை, நான் ஒரு டைம் ஆட்டு எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழணும், இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங் தானே, ஸோ இந்த ஆக்டிங்கை என்னை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது, ஸோ நான் இதை நான் பார்த்துக்கிட்டேன், இன்னிலேருந்து நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க. அப்படியே இங்கே தாத்தாவை தான் கட்டுறாங்க. ஸோ மற்ற டேரக்டர்ஸ் கூட மீட்டிங் போயிட்டுருக்கப்போ
டோகனை எனக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ணிக்கிடுவான்னு சொன்னதை எல்லாரும் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இதுக்கு ஒத்துக்கிடாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் தாத்தாவும் நானும் அதை பற்றி ரிட்டன் யோசிக்கன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ மேபி இல்லை டோகனை மாற்றது கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்த சீனில் இங்கே டிஸ்கஸ் பண்ணுது அப்படி இங்கே ஹீரோக்கும் தெரியுது. ஹீரோ என்ன பண்ண எல்லாம் ஹீரோயின் வந்து சொதப்பிட்டா அவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு திங்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினோட வீட்டு முன்னாடியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கால் பண்ணுறாங்க, ஹீரோயின் அட்டன் பண்ணல. உன்னை நான் அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டேன் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த விளையாடி அந்த குட்டி பையனோட அப்பாவும் வராங்க. ஃபஸ்ட்டு நான் அது ஹீரோயினோட தம்பின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து அவள் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான். ஸோ வந்ததுமே நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, ஏதாட்டு பழைய பொருள் இல்லைன்னா அந்த மேட் ஏதாட்டு வாங்க வந்திருக்கீங்களான்னு ஹீரோவை பார்த்து கேட்கவும் ஹீரோ அது யாருன்னு தெரியாமல் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வாங்க வரல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தாங்க. கரெக்டாக அந்த அவங்க 2 பேருமே ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு ஸோ ஹீரோ பார்த்துட்டு சடனாக பக்கத்தில் ஆமாம் நான் மேட் வாங்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிருந்தாங்க. ஹீரோயின் கரெக்டாக வெளியே கிளம்பையும் வெளியே வராங்க. அப்போ ஹீரோ இவங்க கூட சேர்ந்து மேட் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன், எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கோவத்தில் தான் திட்டுறாங்க. ஹீரோ நான் மேட் வாங்கணும்னு வந்தேன், ஸோ அதை பற்றி சொல்லுறதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லவும் ஆமாம் நீங்கள் 2 பேர் பேசுகிறத பார்த்தா அவங்க 2 பேரும் ஆல்ரெடி தெரியும் போலையே அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க இல்லை நான் இப்போ தான் பார்க்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. எங்கள் ஷூட்டிங்காக போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் திணறிட்டே போகிறாங்க. ஹீரோ நான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லி வரையும் கரெக்டாக கீழே ஒரு குட்டி கார் கிடக்கும் விளையாடுறது. ஸோ அதை மிதிச்சு கீழே விழுந்துருவாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு வா வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே வந்ததுமே எதுக்கு தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் வரேன், இதெல்லாம் பண்ணாதுன்னு திட்டி விட்டுட்டு போகையும் கரெக்டாக ஆப்போசிட்டில் அவங்க அம்மா வராங்கன்னு போன வேகத்திலே ரிட்டன் ஓடி வராங்க. வந்தோடனே காரில் போகலாம் அப்படி சொல்லையும் நான் இதுக்கு எடுக்கணும், என்னோட அம்மா வராங்க, இப்போ நேரத்துக்கு நான் ட்ராமாவில் இருந்து வெளியே வந்துட்டேன்னு தெரிஞ்சிருக்கும், இப்போ அவங்கள பார்த்து பேச முடியாது, கார் எடு, இன்னும் என்கிட்ட பேசணும்னு சொன்னாலும் நீ என்ன கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன், ஸோ இங்கேருந்து எப்படியே வெளியே கூட்டிகிட்டு போன்னு சொன்னோன்னே காரை எடுத்துகிட்டு ஹீரோவும் கிளம்புறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே சேவனா தான் கட்டுறாங்க. ஏதோ ட்ரிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பாங்க போல். அப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ டோகனை மேரேஜ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லையும் இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், மேரேஜ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சடனாக என்னென்னா நல்லது, டோகனும் சரி அவன் தம்பியும் சரி அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது, ஆனால் அண்ணன் மேரேஜ் பண்ணணும்னு தம்பி ஏதாவது நல்ல ஒரு டீசென்ட் ஃபேமிலியிலேருந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்ணுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கொஞ்சம் தாழ்வாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை சேவனுக்கு பிடிக்கல. அடுத்த சீன்லேயே ஏதோ அவங்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணதுக்காண்டி ரிசர்வேஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சேவான் மட்டும் மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கூட இருக்கிறவங்கன்னா அவள் யார் தெரியுமா, சேவன் டேயாங் குரூப்போட பொண்ணு அப்படின்னு சொல்லியும் அவங்க சாரி கேட்காங்க. நீங்கள் சாரிலாம் கேட்க வேண்டாம், அது ரிசர்வேஷன் பண்ணாமல் வந்தது ஏன் தப்பு தான் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் உங்களோட ரூமுக்கு போங்க, ஏன்னா நீங்களும் நானும் வேறு லெவல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ உங்கள் அப்பாவோட 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணு தானே, ஆனால் மூத்த பிள்ளைய பீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு அவங்க 3 பேர்த்தையும் இப்போ சேவன் துட்டி விடுறா. யாரையும் லெவல் பார்த்து பேசக்கூடாது வேற சொல்லி விட்டுருதா. இன்னொரு பக்கம் ஹீரோயினை தனியாக ஒரு பக்கம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் பின்னாடி நடந்தே வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ ஏன் சம்மந்தம் இல்லாமல் எனக்கு பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்க அப்படிங்கவும் பார்த்தலாம் சுற்றி யாருமே இல்லை, சடனாக ஏதாவது நடந்துட்டுனா அதுக்கு தான் ஒரு சேஃப்டிக்கே அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரிஞ்சு ட்ராமா ஓவராக பார்க்க நினைக்கிறேன், கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி சுற்றி என்ன இருக்குன்னு பாருணும். ஒரு போர்டு இருக்குது, இந்த ஷாப்பிங் மால் எல்ஜே குரூப்பு கூட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்க போகிறதா. ஸோ ஹீரோயின் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ என்னன்னா அன்னைக்கு அந்த சான்ஸ் வாங்கி தந்ததுக்காண்டி என்னை மன்னிச்சிடு, நான் தேவையில்லாமல் இதெல்லாமும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உனக்கு அமௌண்ட் தந்தேன், நீ அதை கூட சொல்ல, ஆனால் உண்மையை சொல்லணும்னா இதுதான் என்னோட சேவிங்ஸே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கட்டுறாங்க. எல்ஜே குரூப்பில் ஒரு இன்டர்னா தான் நான் வந்து சேர்ந்தேன், அதுக்கப்புறம் போக போக தான் ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டேன், அதே மாதிரி தான் இது எல்லாமே நானும் செஞ்சது, இது எல்லாமே தாத்தா என் அண்ணன் டோகனுக்கு தான் டேக் ஓவர் பண்ணுறதா கொடுக்குறதா இருந்துச்சு, ஆனால் இடையில நீ வந்ததுனால எல்லாமே சொதப்பிட்டு எல்லாமே மாறப்போகுது, தயவு செஞ்சு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணு, மேரேஜ் பண்ணலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சாரி கேட்காங்க ஹீரோயின் என்னன்னா என்ன சொன்னேன் எனக்கு புரியலை, நீ ஏதோ சலிப்பாக சொன்ன மாதிரி இருந்துச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரியா இல்லை எனக்கு கேட்க மாட்டேது சரியா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பொறுமையாக சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை என் காது தான் எதுவும் கேட்க மாட்டேதா என்ன, நீ சொல்கிறதே கேட்க மாட்டேது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேணுக்குன்னே கேட்காங்க. ஹீரோவும் பொறுமையாக ஒரு க்யூட்டான டாக்காக ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னன்னா ரொம்ப லேட்டு, இனிமேல் நீ சாரி கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீ இனிமேல் 1000 டைம் கேட்டாலுமே எல்லாமே வேஸ்ட்டு தான், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசால்ட்டாக போகிறாங்க. ஹீரோயின் நம்மளை வச்சு இவ்வளோ நேரம் விளையாடுறதாலாம் அப்படி தான் ஃபீல் ஆகுது. அப்படியே ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோ பின்னாடியே காரில் போயிட்டு எதுக்கு நடந்து போகிற வா ஏறு நான் உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு மேரேஜ் நடந்திருக்கும். ஆனால் அந்த மாப்பிள்ளையோட அப்பாட்ட ஹீரோ அந்த ஷாப்பிங் மால் வைக்கிறதுக்காண்டி அந்த இடத்த வாங்கியிருப்பாரு. ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்துருந்தாரு. அந்த மாப்பிள்ளையோட அப்பா ஹீரோவை பார்த்தோன்னே சட்டையை பிடிச்சிட்டு இங்கே எதுக்கிட்ட வந்து எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த ஒரு கால் கிடையாது மெசேஜ் கிடையாது, இடத்த வாங்கினதோடு அப்படியே போயிட்டு இங்கே ஒரு வேளை ஒன்றுமே நடக்க மாதிரி என்ன கான்ட்ராக்ட் போட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதையும் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. பக்கத்துலேயே அந்த மாப்பிள்ளை சாரும் வந்துருந்தாங்க. வந்தோடனே நிப்பாட்டுங்க எதுக்கு ஹீரோவை அடிக்கிங்கன்னு தடுத்து நிப்பாட்டையும் காருக்குள்ளே இருக்கிற ஹீரோயினை பார்த்துட்டாங்க. நீங்கள் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தானே சொல்லி இங்கே ஹீரோயினை பார்க்கவும் அதை கட் பண்ணி அப்புறம் அடுத்த சீன்லேயே உட்காந்து மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயின் வந்தது பிடிக்கல போல. இப்போ எதுக்கு சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி இழுக்க அவள் கோவத்தில் ஹீரோயினும் நான் வேறு ஒரு வேலைக்கு போகிற வழியில் உன்னோட ஹஸ்பண்டை பார்க்க வேண்டியதாக
போயிடுச்சு. ஸோ இங்கே வர வேண்டியதாகிட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையும் இங்கே ஹீரோ என்னென்னா ஒரு கோவத்தில் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ண அந்த பையனோட அப்பா என்னென்னா, இப்போ ஏன் சம்மந்தம் இல்லாமல் என் மருமக பொண்ணோட ஃப்ரெண்டை நீ இப்படி முறைச்சி பார்த்துட்ருக்க, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு, இப்போ ஒழுங்காக ஆக்ட் பண்ணலன்னு நினச்சிக்கோயேன், நான் ஏதாவது தேவையில்லாமல் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோவை மிரட்டுறதுக்கும் ஹீரோவும் அதுக்கு ஏற்றாலும் ஆக்டும் பண்ணுதாங்க. அதில் ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்தாங்க சாப்பிடுங்க சிஸ்டர்லாம் சொல்லிட்டு கையில் இருக்கிற ஒரு மீட்டை கொண்டு போய் கொடுக்கையும் அதை தெரியாதனமாக ட்ரெஸ்ஸில் போட்டு விட்டுருந்தாங்க. வேணும்னு ஹீரோ பண்ணுறாங்க. ஹீரோயின் அதை தொடச்சிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து உங்கள் வாயில் ஒட்டி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி வாயில் தொடச்சி விடுதாங்க. 2 பேருமே சொல்லப்போனால் எளியும் புண்ணியமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ தனியாக வரையும் கரெக்டாக அந்த பொண்ணு போய் பேசலாம். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் 2 பேரும் வந்திருக்கீங்க, நீங்கள் பிளாக்மெயில் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா என்ன, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் அன்றைக்கே ஹீரோயினுக்கு எல்லாமே பே பண்ணிட்டேன்னு சொல்லவும் இங்கே ஹீரோக்கு எதுவுமே புரியல. நீங்கள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டா, நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு ஆக்ட் பண்ணதுக்காண்டி தான் அவளை கூப்பிட்டேன், இப்போ தேவையில்லாமல் இதெல்லாமல் நீங்கள் 2 பேரும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னவும் இங்கே ஹீரோ வந்து எதுவுமே புரியாமல் திங்க் பண்ணிட்டு இருக்கையும் கரெக்டாக அவளும் புரிஞ்சுக்கிட்டா ஹீரோக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலன்னு. அப்போ அவள் ஒன்றையும் சிஸ்டர் என்னான்னு சொல்லிட்டு போய் தான் ஏமாற்றிட்டு இருக்காளா என்ன, அவள் எல்லாம் பைசா கண்டி தான் செய்கிறான்னு சொல்கிறாங்க. இதை கட் பண்ணி அப்படிங்க டோகனை தான் கட்டுறாங்க. தாத்தாவோட வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே சமையலமாக ரொம்பவே பிடிக்கும் போல் டோகனுக்கு. ஸோ அவங்க சமையல் பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ சடனாக அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு லாஸ்ட் டைம் இங்கேருந்து நியூயார்க்கு போனேன், ஹீரோ ரொம்பவே தனிமையில் இருந்தான், இனி ஒரு தடவை அப்படிலாம் செய்யாதுன்னு சொல்லவும் எதுக்கு என்கிட்ட எப்போவுமே வந்து ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட லைஃபே என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லி டோகன் பேசுகிறான். அதுக்கு பதிலுக்கு அவங்க என்னென்னா, அவன் ரொம்பவே மழை வருத டைம்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறான், அது மட்டும் இல்லை நீ போனதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் அடிக்கடி வந்து இங்கே தாத்தாவை மீட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் எதை மீன் பண்ணி பேசுகிறாங்கன்னு புரியல. அந்த ரிப்போர்ட்டர் யாருங்கிறது இப்போதைக்கு சொல்லலை. டோகன் பேசி முடிச்சுட்டு வெளியே வரையும் கரெக்டாக அந்த வழியில் டேரக்டர் சாயும் அவங்க சிஸ்டரும் ஒய்ஃபும் நடந்துட்டு இருக்காங்க. சேவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசி சண்டை போட்டதை இங்கே அவங்க டேரக்டரோட ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க கேட்டிருப்பாங்க போல். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவள் இவ்வளோ நடந்துக்கிட்டுதானா, அவள் ஹீரோவை தான் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், டோகனை லவ் பண்ண மாதிரி தெரியல, ஹீரோக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன், அவனு சொன்னோன்னு தான் இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னு சொல்லியும் அவன் என்னமோ கரெக்டாக கெஸ் பண்ணி தான் சொல்கிறான். ஆனால் இவங்க 2 பேரும் அதை நம்பலை. நீ ஏதோ தப்பாக கவனிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இதை டோகன் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங் டேவில் உள்ள சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மைன்னு தெரிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின்ட்ட தான் போய் கேட்காங்க, எந்த அளவுக்கு போய் சொல்லி வச்சுருக்க, நீயும் அந்த பொண்ணும் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஹீரோயின் என்னென்னா, நான் போய் சொல்லலை, ஆக்டிங் தான் பண்ணுறேன், கூட சேர்ந்து நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லவும், ஓ இது ஆக்டிங்கா, அப்படின்னா அந்த ஆக்டிங்கை எப்போவுமே முடிச்சிருந்தேன் எல்லாத்தையும் சொல்லி அப்படி சொல்லவும், இப்போ நீ போய் சொன்னால் நான் மட்டும் மாட்ட மாட்டேன், கூடவே சேர்ந்து நீயும் தான் மாட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை மாட்டிட்டு இருக்கவும் கரெக்டாக அந்த டைமில் ஊர் மக்கள்லாம் ஒன்று திரட்டிட்டு வராங்க. எதுக்குன்னா ஹீரோட்ட சண்டை போடுறதுக்கு. ஹீரோ வந்து அந்த சுற்றி இருக்கிற இடத்த எதுக்காண்டி வாங்கியிருப்பாங்கன்னா, ஷாப்பிங் மால் கிட்ட போகிறோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும், கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 30 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அந்த இடம் வந்து மக்களுக்கே வரத மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எதுவுமே நடக்கலை. டோகன் இப்படி பிரச்சனை பண்ணுறதுனால இப்போ மக்கள்லாம் கூடி வந்துட்டு இருக்காங்க. நீ என்னடா சொன்ன, அதில் வேலை நடக்க எல்லாம் சொல்லி தானே எங்கிட்ட இருந்து இடத்த வாங்கினா, இப்போ எதுவுமே நடக்கலை, எங்கள் இடத்த திரும்பத்தான்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக இந்த டைமில் ஹீரோயின் என்னென்னா சடனாக எழுந்திரிச்சு இங்கே ஹீரோவுக்கு ஒரு மெசேஜை போடுறாங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உங்களுக்குள்ள பதிலுக்குலாம் ஆன்சர் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களாம் மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு கேள்வி கேட்க சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு அம்மா கேட்காங்க, எல்ஜி குரூப் எங்களை ஏமாத்துதான்னு சொல்லவும் ஹீரோயின் இல்லவே இல்லை, நான் வர வழியில் ஒரு பெரிய பாலம் பார்த்தேன், அது அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ அந்த பாலம் கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லவும், அது நடந்துட்டு போகுது, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லவும், அந்த பாலம் கட்டுறதுக்கு பைசா எங்கேருந்து வருது, எல்ஜி குரூப் தான் கொடுக்குது, ஸோ அதனால தான் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் அங்குள்ள மக்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாகிறாங்க. சரி நீ சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், அப்போ எதுக்கு இந்த பையன் நாங்கள் கால் பண்ண அட்டன் பண்ண மாதிரி தான், இந்த இடத்துக்கு வர மாதிரி தான், எங்களை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ண தான், இவன் எங்களை ஏமாற்ற தானே செய்தான்னு சொல்லவும் இல்லவே இல்லை, அவர் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன், அவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ திங்க் பண்ணுறாங்க, இவன் எதை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கப்போ கரெக்டாக ஹீரோயின் போவோம், ஹீரோ பின்னாடி வரப்போ ஒரு குட்டி காரை மிதித்து ஹீரோ கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ அதை தான் மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியுது ஹீரோக்கு. அதனால தான் அவர் இங்கே உங்கள்கிட்ட பேசவும் முடியல, கால் பண்ணால் அட்டனும் பண்ண முடியல, அதான் ரீசன், மற்றபடி எதுவும் இல்லை, இது உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் எதுவும் கவலைப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் உங்கள்கிட்ட சொல்லாமல் வச்சுருந்தானோடனே இது ஏன் எங்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களும் நம்பிட்டாங்க. ஸோ ஹீரோனை உங்களுக்கு இப்போ பரவாயில்லையான்னு சொல்லி நலம் விசாரிக்க வேறு செய்கிறாங்க. இப்போ அதில் இருக்கிற இன்னொரு அம்மா என்னென்னா ஹீரோயினை பார்த்து பாட சொல்கிறாங்க. ஸோ கோரஸாக எல்லோரும் பாடுன்னு சொன்னோடனே ஹீரோயினும் அந்த இடத்துல பாடுறாங்க, ஹீரோவும் என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த சிலை பாட்டுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோயின் மருந்து கொடுத்துட்டு அப்படியே கையை வாங்கி ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கிற டைம் இன்றைக்கி நடந்ததுக்கெலாம் தேங்க்ஸ், அது மட்டும் இல்லை அன்றைக்கி நான் உனக்கு சான்ஸ் வந்ததுக்கு சாரின்னு மறுபடியும் சீரியஸாக சின்சியராக கேட்காங்க. ஹீரோயினும் இப்போ மட்டும் எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சிச்சேன், ஆனால் தனியாலாம் சாரி கேட்க தேவையில்லை, நானும் தப்பு தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் சாரி கேட்க மாட்டேன், என்னோட ட்ரீம் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உன்னோட ட்ரீம் உனக்கும் இருக்கும், நீ என்னை வெறுத்துட்டே இரு, நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஹீரோகிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க.
போயிருக்காங்க. இதை கட் பண்ணி அப்படியே இங்கே தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ரிப்போர்ட்டர் காங்னு ஒருத்தர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் காங் பேசுகிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் உங்களை மீட் பண்ணி பேசணும்னு சொல்லி வருது. ஆனால் தாத்தா அதை பார்த்தும் கண்டுக்கிடாத மாதிரி இருக்காங்க. அப்படியே அந்த ரிப்போர்ட்டர் காங் யாருன்னு தான் சொல்லி காட்டுறாங்க. இப்போ என்னென்னா சேவனோட வீட்டுக்கு வாசலில் காருக்குள்ளே இருந்து வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் டோகன் வந்து சேவனை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இதை இங்கேருந்து இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்கன்னா தனியாக நூடுல்ஸ் சாப்பிட்டு தான் போயிருக்காங்க. வந்ததுமே நீ என்னை இப்பெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டேன், என்ன ரீசன் தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்க, அதுவும் ஃபஸ்ட் டைம் டோகனை பார்த்து கேட்டோன்னே அந்த டோகன் என்னென்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுட்டாங்க. என் தம்பி சேகான் அவனை பிடிச்சிருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணவும், கேள்விப்பட்டேன் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என் தம்பியை பற்றி பேசினா என் தம்பிக்காக நீ சண்டை போட்டதா அப்படின்னு சொல்லவும் அவங்க தப்பாக பேசினாங்க, அதனால சண்டை போட்ட. இப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என் தம்பி ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் நீயாக தான் இருப்பேன்னு சொல்லவும் அவளுக்கு போகிற பெரியது. ஸோ அப்படியே குனிய வரவன் குனியாத, பின்னாடி ரிப்போர்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த ரிப்போர்ட்டர் காங்க என்னென்ன ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வர வந்து இவங்கள இங்கே வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்படியும் வெப்சைட்டில் போட்டுட்டு தான் இது அப்படியே ஹீரோவும் பார்க்காங்க. யார் பண்ண வேலை இது, யாரும் இதை பார்த்தும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இப்படி ஒரு மட்டமான வெப்சைட்டில் போய் போட்டிருக்குது யார், எந்த ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் கூட இருக்க லீடர் என்னன்னா பார்த்துட்டு ஏதோ காங்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அந்த பேரை கேட்டதுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஃபேஸு. அப்படியே அந்த லீடர் கொண்டு போய் இங்கே தாத்தாவோட செக்யூரிட்டிகிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் காங் யாருன்னா ஹீரோவோட அப்பா இறந்தப்போ பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க போல். ஸோ அவரோட வழக்குலையும் இந்த ரிப்போர்ட்டர் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு தெரிய வருது. ஆனால் என்ன மேட்டர்னு ஃபுல்லாக சொல்லலை. அப்படி இங்கே ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சுட்டு ஹீரோயின் அந்த ட்ராமாவில் இல்லைன்னு சொல்லிட்டு யார் ஹீரோயின்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு 5 பேருக்குள்ளே பெரிய கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நீ கேளுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயினும் வந்துருந்தாங்க. வந்ததுமே எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. ஆனால் ஹீரோயின் சரி எல்லாருமே ஒன்றா இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி தயங்கிக்கிட்டே எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க நாடகத்தை விட்டு வெளியே வந்துட்டேன் அதுதான் சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோயின் என்னென்னா நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஷாக்கிங்கில் இருக்கையும் அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இங்கே டோகனை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. எப்போ இல்லாத மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் வேறு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தான் வந்திருக்காங்க. டோகன் பார்த்துட்டு இது என்னோட வீடு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான் இருப்பேன், வேறு யாரும் இருக்குன்னு நினச்சிட்டு வந்துட்டியா, ஏன் இப்படி வினோத பிறவி மாதிரி வந்திருக்கேன்னு கேட்கவும் ஒன்று சுற்றி ரிப்போர்ட்டராக இருக்காங்கன்னு தெரியும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்துருச்சு. ஸோ நான் கண்டிப்பாக அவங்க கூட இருக்கிறப்போ என்னையும் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, என்னோட பேரில் வரத ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் வேறு. ஸோ அதனால் நான் கொஞ்சமாவது நல்லா இருக்க வேண்டாமா, அதுக்காண்டி தான் வந்திருக்கேன்னு சொல்லவும் அந்த ரிப்போர்ட்டர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நானும் அதுக்குன்னு ஒன்றும் வரல, இந்த கூலிங் கிளாஸ் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு ஒரு டாப் ஆக்டர் மாதிரி வரணும்னு ஆசை, அதனால தான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் உள்ள பேப்பரை எடுத்து சைன் போடுறதுக்காண்டி பார்க்காங்க. அது வந்து மேரேஜ் கான்ட்ராக்ட் பேப்பர் மாதிரியே இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பிரேக்கப் பண்ணுறது எப்படின்னா பர்சனாலிட்டியை வச்சு டோகன் பிரேக்கப் பண்ணதாக தான் எழுதியிருக்கும். ஆனால் ஹீரோயின் சொல்லுவாங்க நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணதாக இருக்கணும், உன்ட்ட பணம் இருக்குது, காசு இருக்குது, கார் இருக்குன்னு எல்லாமே இருக்குது, ஸோ நீ என்ன பிரேக்கப் பண்ணால் என்ன பாவமாக பார்ப்பாங்க, எனக்கு அது பிடிக்காது, ஸோ நான் தான் பிரேக்கப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் ஆக்ஷன் சீன் ஏதாட்டும் வந்துச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் வேறு எழுதியிருப்பாங்க. டோகனு ஆக்ஷன் சீன்னா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம், உன் ஃபேமிலிக்கு என்ன பிடிக்கலாம், ஒரு வேலைக்கு என்னை நாடு கடத்தி என்னை கத்தி வச்சு குத்தி அப்படி ஏதாட்டும் நடந்துச்சுன்னா அப்பெல்லாம் நடக்காதுன்னு சொல்லவும், அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் என்னென்னா கையை பிடிக்கிறது, ஹக் பண்ணுறது அதோட ஸ்டாப் பண்ணணும், வேறு எந்த ஃபிசிக்கல் அஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா நீ மெயின் லீடாக வேறு யாரையாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் லீடுங்கிறது ஹீரோயினை தான் மீட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சைன்லாம் போட்டு முடிச்சோம், இன்னிலேருந்து நம்ம ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ரிங் தான் வாங்க போகிறாங்க. அப்போ டோகனோட தாத்தா தம்பியை தவிர மற்ற ஒரு அண்ணன் அக்கா இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. டோகனும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நான் அந்த இடத்துல ரைட்ஸை வாங்குறது பிடிக்கல அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா கண்டிப்பாக என்ன பிடிக்கும், தாத்தாக்கு ஆப்போசிட்டாக நீ நிற்கிறப்போ கண்டிப்பாக என்னை பிடிச்சி தான் ஆகும்னு சொல்லி ஹீரோயின் கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெஸ் தான் வாங்க போயிருக்காங்க. ஸோ அப்படியே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காயும் பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம டேட்டிங் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லவும் இல்லைன்னு சொல்லவும் 5 இயர்ஸ் முன்னாடி லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் நியூ இயர் போனதால லாங் டிஸ்டன்ஸ் ஆகிட்டு, ஸோ மீட் பண்ணலாம் பேசலை, இப்போ சடனாக ரீசெண்டாக மீட் பண்ணோம், பேசிக்கிட்டோம், லவ் பண்ண மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதான் நம்ம டேட்டிங் ஸ்டோரின்னு சொல்லவும் இதெல்லாம் அதுக்குள்ளே எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லவும் ஆக்டிங்னு இருந்தால் கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு பேசிட்டு 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. இப்போது ஹீரோயின் போயிட்டுருக்கோ கொஞ்சம் தள்ளி தூரத்தில் சேவனும் ஹீரோவும் சேர்ந்து சிரிச்சு பேசி போயிட்டுருக்காங்க. இதை ஹீரோயின் பார்த்ததுமே அவங்களோட ஃபேஸு சேஞ்ச் ஆகுது. மேபி ஹீரோயினுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சேவனும் ஹீரோவும் என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த ஆர்டிக்கலை பற்றி தான் கேட்காங்க சேவன்ட்ட. அந்த சேவன் சும்மா தான் மீட் பண்ணோம், ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு போயும் ஹீரோயின் அந்த ட்ராமா நடிக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டும் அதை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போது அதில் ஒரு பையன் என்னென்னா ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறான், அந்த பொண்ணு அழகாகவே ஆக்டிங் பண்ணால் ரொம்பவே அழகாக இருந்தேன்னு சொல்லவும், இன்னொரு பையன் என்னென்னா அவள் இப்போ என்ன பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லவும், இவன் என்னன்னு சொல்கிறான்னா அவள் ஏதாவது சோசியல் மீடியாவில் போய் தேடு, கண்டிப்பாக நீ மெசேஜ் பண்ணுவேன், பதிலுக்கு அவளும் பண்ணுவான், அவள் அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயின் கொஞ்சம் தப்பாக பேசவும் இதுக்கு ஹீரோவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. கரெக்டாக அந்த டைமில் அந்த பையனை யாரோ ஸ்கிரிப்ட் கொண்டு வான்னு சொல்லவும் இவன் ஓடி போகிறப்போ சேவனை வேணும்னே தள்ளி விட்டுட்டு போகிறான்.
ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லி அதே கோவத்தோட அந்த பையன் நிற்கிற இடத்துல போய் அந்த பையனை இடிக்காங்க. இடிச்சதுமே அவன் கையில் வச்சுருக்க பேப்பர்லாம் விழுந்துட்டு சாரின்னு சொல்லி வேணும்னு ஹீரோ எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு கை கொடுக்காங்க. கை கொடுக்கப்புறம் வேணும்னு அவனை பிடிச்சி இழுத்து டேபிளில் தள்ளி விடுதாங்க. அவனுக்கு புரிஞ்சது ஹீரோ வேணும்னு தான் செய்தானோடனே இதை நீ வேணும் தானே செய்யணும், எதுக்கு செய்கிறேன்னு சொல்லவும் இப்போது ஹீரோ என்னன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, நானே வெறுக்கிறேன் நீ செஞ்சதுனால ஃபீல் பண்ணி அழுததை நினச்சி திங்க் பண்ணிவிட்டு நான் செஞ்ச தப்புக்கு சாரி கேட்டுட்டேன், நீயும் சாரி கேளுன்னு சொல்கிறாங்க. இவன் என்னமோ சேவனை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு சேவனை பார்த்துட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல, ஆனால் சாரி என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறான். ஸோ இதை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே ஹீரோயினும் டோகனும் அப்படியே எங்கள் தாத்தா வீட்டுக்கு டின்னருக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் கூட வெக்கப்படுறதே கிடையாது. நியூவாக புதுசாக தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கிடைக்கிறத வச்சு நல்லா விளாசிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற எல்லாருமே அப்படியே வித்தியாசமாக பார்க்காங்க. ஹீரோ அதுக்கு மேலே ஒரு கோவத்தோடையே பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே டைரக்டர் சாய் என்னென்னா ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேரையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ நீங்கள் ரொம்ப நல்ல பேர் அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்கவும் தாத்தா என்னென்னா கொஞ்சம் கூட ஸ்மைலே பண்ண ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. டைரக்டர் சாய் சொல்கிறது, ஏன் தாத்தா இப்படி கோவமாக இருந்த மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் மட்டும் சரிங்க, அவங்க 2 பேரும் இவ்வளோ அழகாக இருக்காங்க, 2 பேரும் பேரிங்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இந்த இடத்துல டைரக்டர் சாயோட அக்கா என்னென்னா நீங்கள் பேசாமல் தாத்தாவை குட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும்னா ஒரு நல்ல ஒரு குழந்தைய பெற்று தாத்தா கையில் கொடுங்க. ஹீரோயின் என்னென்னா இல்லை நாங்கள் அந்த பிளான்லேயே இல்லை, நாங்கள் மேரேஜ் பண்ணுறோம் லவ் பண்ணுறோம் அவ்வளோதான், மற்றபடி குழந்தை பெக்கிறதா எங்களுக்குள்ள பிளான் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன இவ இப்படி பேசுகிறான்னு தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ தாத்தா என்னென்னா சரி நீங்கள் எல்லோரும் பேசிட்டுருங்க, நான் கொஞ்சம் நேரம் அந்த பொண்ணு கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க. போகவும் கரெக்டாக டோக்கன் நானும் வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா இல்லை நான் போய் பேசிக்கிட்டேன் நீ இங்கே எதுன்னு சொல்லிட்டு பேக்லேயே 2 அடி அடிச்சுட்டு போகிறாங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு இவ என்ன இப்படி வியடாக நடந்துக்கிடுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோக்கனை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வராங்க. ஆமாம் இப்போ என்ன நடந்துச்சு, நீங்கள் என்ன மேரேஜுக்கு பர்மிஷன் வாங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, அப்படி வந்திருந்தா அவன் ஏன் அப்படியே நடந்துக்கிடுதா, அவளுக்கு கொஞ்சமாட்டு மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்கன் ஒன்றுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு சரி அதெல்லாம் விட்டுடலாம், அது என்ன பேக்கில் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் பேக்லேயே பின்னாடி அடிச்சு கட்டுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டீங்க, இதெல்லாம் வேண்டாம் தாத்தா இதெல்லாம் ஒத்துக்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, தாத்தா இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் அவளை மேரேஜ் தான் பண்ண போகிறேன்னு சொல்லவும் ஹீரோக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. அப்படியே எங்கே தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோயின் தான் கட்டுறாங்க. ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் என்னால் முடியல, நான் பிரேக்கப் பண்ணணுன்னு தான் பார்த்தேன், ஆனால் என்னால் அவன் கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, அவன் எப்பவும் சொல்லுவான் உன்னால் தான் முடியும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத விட நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஸோ என்னால் அவன் கஷ்டத்துலேருந்து அப்படியே அந்த இடத்துல விட முடியல, அதனால தான் இப்போ நீங்கள் இதுக்கு ஒத்துக்கொள்ளனாலும் சரி எங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டா வெறுத்தாலும் சரி நான் அதை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பேசி முடிச்சுட்டு அப்படியே ஹீரோயின் வெளியே வந்தால் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்க்குற பறவையை பார்த்துட்டு எனக்கு தெரியுது நீ எந்த பறவையில் பார்க்க, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தானே பார்க்கன்னு சொல்லவும் ஹீரோ அதுவும் கரெக்ட் தான், இதை எப்படி நான் ஏற்றுக்கிட்ட போகிறேன்னு தான் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அப்படியே எங்கள் தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா இப்போ மற்றவங்க கூட இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்டி தான் நீ எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உங்கள் மேரேஜுக்கு நான் ஓகே சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அப்படியே எங்கள் ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா அன்றைக்கி நம்ம ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கப்போ சொன்னேன் தம்பினாலே அண்ணன் இருக்கிறத பறிச்சுக்கிடுவான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் என்ன சாப்பிட்றான் என்ன ட்ரெஸ் போடுறான் அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை, எனக்கு அவன்கிட்ட வேணுங்கிறது நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லவும் சுற்றி இருக்க லைட்ஸ்லாம் அப்படியே ஆன் ஆகுது, பேக்ரவுண்டில் அப்படியே மியூசிக் வருது. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சுட்டாங்க. நினச்சது வேறு நடக்கிறது ஒன்றா இருக்குது. எனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் எப்படியும் 1 or 2 எபிசோடில் நடந்துரும்னு நினச்சோம், இன்னும் நடந்த பாடு இல்லை. ஸோ இது வேறு மாதிரி ட்ராக்கில் போயிட்டுருக்கு ஸ்டோரி. ஸோ இனி என்னெல்லாம் நடக்க போகிறோங்கிறத பொறுமையாக பார்த்துருவோம். ஸோ எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.